ஃப்ரெண்ட் ஃபுட்ஸ் நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் தமிழில் பார்த்தோன்னே தெரிஞ்சுப்படி நினைக்கிறேன். நான் இப்போ எதை பற்றி பேச போகிறேன்னு. எஸ், நம்ம சிஎஸ்கேவோட அந்த தரமான சம்பவத்தை பற்றி தான் பேச போகிறேன். நான் அதுக்கு முன்னாடி நம்ம சிஎஸ்கே மேட்ச்சுக்கு முன்னாடி நடந்த மேட்ச்சை பற்றி பேசலாம்னு பார்க்குறேன். எஸ், நம்ம ஆர்சிபிக்கும் அண்ட் குஜராத் டைட்டன்ஸ்க்கும் நடந்த அந்த மேட்ச் தான். அந்த மேட்ச்சில் உண்மையிலேயே நம்ம குஜராத் டைட்டன்ஸ்க்காக, என்னடா நம்ம குஜராத் டைட்டன்ஸ் சொல்லி நினைக்கிறா, கண்டிப்பாா. ஏன்னா நம்ம தமிழ்நாடு பிளேயர்ஸ் ஃபுல்லாக முக்கால்வாசி அங்கே தான் இருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். நம்ம தமிழ்நாடு பிளேயர்ஸ் சாய் சுதர்ஷனா இருக்கட்டும் அண்ட் ஷாருக் கானா இருக்கட்டும், 2 பேரும் பார்த்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ்க்கு 200 அப்படின்ற நல்ல ஒரு ஃபைட்டிங் டோட்டில் கொண்டு வர்றதுக்கு இவங்க 2 பேரும் நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடிருக்காங்க. நமக்கு எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் அவங்களோட பேட் லக், அவங்களோட போலர்ஸ் அவங்க வேலையே சரியாக செய்யலைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா என்னதான் ஒரு 200 ஃபைட்டிங் டோட்டலாக இருந்தாலும், அதுவும் ஆர்சிபி கிட்டன்ற போது உண்மையிலே ஒரு பவுலிங்காக நிறைய விஷயங்கள் கண்டிப்பாக ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கணும். ஆனால் அவங்க அதை மிஸ் பண்ணதுனால நம்ம ஆர்சிபி பார்த்தீங்கன்னா 16 ஓவரில், அதுலேயும் ஒரு மிராக்கிள் இருக்குது. அது என்னன்னு கேட்குறீங்களா? எஸ், வில் ஜாக்ஸ். என்னப்பா இது புதுசாக ஒரு பேரை சொல்கிறேன் அப்படின்னு நிறைய பேருக்கு அவங்களுக்கு புதுசாக தான் தெரியும். ஆனால் கிரிக்கெட் ஃபீல்டில் இருக்க எல்லாருமே சொல்லிட்டு இருந்த ஒரே விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்சிபி ஏன் வில் ஜாக்ஸுக்கு வாய்ப்பு கொடுக்கல. ஸோ வில் ஜாக்ஸ் மாதிரி ஒரு ஆளுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக ஆர்சிபி டேபிளில் ஃப்ரண்ட்டில் வருவாங்க. அது எல்லாரும் சொல்லிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் யாருமே கண்டுக்கலாம். ஆனால் இப்போ அந்த வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. வாய்ப்பு கொடுத்த 2 மேட்ச்னு பார்த்தீங்கன்னா நல்ல தரமான சம்பவம் செஞ்சிருக்காரு தான் சொல்லணும். இதில் என்ன ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஃபர்ஸ்ட் 50 பார்த்தீங்கன்னா 31 பால்ஸில் போட்டார். ஆனால் அதுக்கடுத்த 50 பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 10 பால்ஸ்லேயே கம்ப்ளீட் பண்ணிட்டாரு தான் சொல்லணும். அவரோட செஞ்சுரி கம்ப்ளீட் பண்ணோன்னே அந்த விராட் கோலி மூஞ்சில் இருந்த சந்தோஷம், உண்மையிலே அந்த எக்ஸைட்மெண்ட் எல்லாமே அவர் கூட சேர்ந்து அவர் ஃபேன்ஸ் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணோம் நீங்களும் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வில் ஜாக்ஸை பற்றி சொல்லணும்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 200 அண்ட் 200+ டோட்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இங்கிலீஷ் பேட்ஸ்மேன் தான் அதை சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்ன மாதிரி இவரும் ஒரு இங்கிலீஷ் பேட்ஸ்மேன் தான். எஸ், இங்கிலாண்டை சேர்ந்தவர் தான். இவர் ஐபிஎல்ல மட்டும் இல்லைங்க, மற்ற எல்லா T20 லீக்லையும் பார்த்தீங்கன்னா இவர் 100 பதிவு பண்ணியிருக்காரு. இதுதான் அவரோட ஸ்பெஷாலிட்டியாக பார்க்கப்படுது. இதுக்கு மேலே ஆர்சிபி உள்ளே வர வாய்ப்பு இருக்கா அப்படி கேட்டலாம், கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். இனி வரும் மேட்ச் எல்லாத்தையும் ஜெயிச்சா கண்டிப்பாக ஆர்சிபிக்கு ஒரு வாய்ப்பு இருக்க தான் செய்யுது. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. சரி, ஓகே, அதெல்லாம் எதுக்கு பேசிக்கிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம சென்னை மேட்சுக்கு வா அப்படி தானே சொல்கிறீங்க. எஸ், நம்ம தலை தோனி ரிட்டர்ன்ஸ். அதுவும் சாதாரணமாக கம்பேக் கொடுக்கலங்க, வேற லெவலில் கம்பேக் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக சொல்லணும். இந்த மேட்ச்சுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னோட சேர்ந்து நிறையா பேர் ரொம்ப பரபரப்பாக தான் இருந்தாங்க. சன்ரைஸ் ஹைதராபாத் என்ன மாதிரி பிளானோட வந்திருப்பாங்க, இங்கே வேற மாதிரி ஐ ஸ்கோர் பண்ண போகிறாங்களா இல்லை சேசிங்கா, நம்மளும் அதே கன்ஃபியூஷன்லாம் இருந்தோம். அதை பற்றி நானும் லாஸ்ட் வீடியோவில் பேசியிருந்தேன். ஆனால் ஒரு 1.5 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா, அதாவது நான் சொல்கிறேன் செகண்ட் ஹாஃப் 1.5 மணி நேரம் கூட ஆகும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் 1 ஹவரில் முடிச்சிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். இது உண்மையிலே நம்ம ருத்ராஜ் கேக்வாட் பேட்டிங்கில் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணார்னு ஓப்பனிங் டீம் கேப்டனாக கம்மின்ஸே பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லியிருந்தாரு. மேட்ச் முடிஞ்ச பிறகு எப்படி சன்ரைஸ் ஹைதராபாத் பேட்டிங்கில் தங்களை திருத்திக்கணும், எப்படி ஆடணுன்றதை அவங்க தெளிவாகவே எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க அப்படின்றது அவர் தெளிவாகவே சொல்லியிருக்காரு. எத்தனை கேப்டன் இந்த மாதிரி சொல்லுவாங்கன்னு தெரில, ஆனால் அவர் பெருந்தன்மையாக சொல்லியிருக்காரு. அதுக்கு முன்னாடி நம்ம ரொம்ப விமர்சனத்துக்குரிய ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா நம்ம டேரல் மிச்சன்னு சொல்லி ஆகணும். ஸோ அவர் நேற்று மேட்ச் முடிஞ்ச பிறகு பேசின விஷயங்கள் இப்போ ரொம்ப சோஷியல் மீடியா வைரல் ஆகிட்டு இருக்கு. எஸ், என்னை எந்த அளவுக்கு சென்னை ஃபேன்ஸாக இருக்கட்டும், சென்னை டீம்லேயே இருக்கிறவங்களா இருக்கட்டும், என்னை எந்த அளவுக்கு ஹேட் பண்ணாங்க, என்னை எந்த அளவுக்கு நம்பலை அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் என்ன நம்மள ஒரே ஆள் தலை தோனி மட்டும்தான். ஸோ அவர் தான் எனக்கு என்கரேஜ் பண்ணி உன்னால் முடியும்னு சொல்லி என்ன இந்த அளவுக்கு நிற்க வச்சிருக்காருன்னா கண்டிப்பாக அது தலை தோனியால் மட்டும்தான். ஸோ இப்போ தான் எனக்கு தெரியுது ஏன் தலை தோனியால் மட்டும் 5 கப்ஸ் அடிக்க முடிஞ்சு அப்படின்னு. அந்த டீமுக்குள்ள இருக்க அந்த ஸ்பிரிச்சுவல், ரெண்டாவது ஒவ்வொரு பேர்சனும் ஹேட் பண்ணாமல் அவர் மேலே நம்பிக்கை வச்சு அவரை ஆட வைக்கிறன்றது சாதாரண விஷயமே இல்லை. ஸோ அவர் என்னை சிஎஸ்கேக்காக மட்டும் என்னை ட்ரெயின் அப் பண்ணலை, அடுத்து நான் ஆட போகிற வேர்ல்டு கப்பு எங்கள் டீமுக்காகவும் நான் எப்படி ஆடுன்றது எனக்கு அவர் சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ இது சாதாரண விஷயமே இல்லை. உண்மையிலே அவர் லெஜெண்ட்னா கண்டிப்பாக MS தோனி தான் அப்படின்றது அவர் போஸ்ட் மேட்ச்க்கு அப்புறம் அவர் சொல்லியிருப்பாரு. சரி, ஓகே, அதெல்லாம் வேண்டாங்க. இப்போ சிஎஸ்கோட பேட்டிங் பற்றி வருவாங்க. ஏன்னா இனிமேல் அடுத்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம். அதுக்கு மட்டும்தான் ஆஸ் யூஷுவல் எப்பவும் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவுக்கு ஓப்பனிங் திரும்ப மைனஸாக தான் இருக்குது. நம்ம ரஹானே பார்த்தீங்கன்னா அவரோட விக்கெட் ஏர் லெவல் கொடுத்துட்டாரு. அது எல்லாமே நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற விஷயமா இருந்தாலும் சிஎஸ்கே ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா 3 ஓவர்ஸ்க்கு 19 ரன்ஸுக்கு ஒரு விக்கெட் இழந்துட்டாங்க. இருந்தாலும் அதுக்கு அடுத்து ருத்துராஜ் நம்ம கேப்டன் வேற லெவலில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி அவரோட ஷாட்ஸ் பார்த்தீங்கன்னா ரிஸ்க்கான ஷாட்டு எதுவுமே இல்லை, எல்லாமே ரிஸ்க் ஃப்ரீ ஷாட்டு தான். எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக ஆடினார். ஸோ அந்த விஷயம் தான் நிறைய பேர் பேசி நம்ம கேட்டிருப்போம். அவர் கூட சேர்ந்த மிச்சல், என்னைய வாட சொன்னீங்க, நான் எப்படி நின்று ஸ்டெடியாக உங்களுக்கு ரன் அடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவர் அடிக்கிற ஷாட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ஸ்டெடியாக ஸ்ட்ரெயிட்டாக தான் அடித்தார். நிறைய ஷாட்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க.
ஸோ மிச்சல் வந்து உண்மையிலே ஒரு நல்ல பேட்ஸ்மேன், நல்ல ஆல்ரவுண்டர். அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனால் அவருக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. அந்த டைம் வந்து தோனி கொடுத்துருக்காரு. லாஸ்ட் டைமே தெரியும், ஷேன் வாட்சன் வந்து ஒரு சீரியஸ் ஃபுல்லாக ஆடாமே இருந்திருப்பார். ஆனால் ஷேன் வாட்சன் வாய்ப்பு கொடுத்தாங்க. அந்த சீசனில் வந்து ஷேன் வாட்சன் வந்து ஃபைனலில் எப்படி விளையாண்டா நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அது வந்து நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு எல்லாருக்குமே அந்த ஒரு மேட்சை வந்து யாராலும் மறக்க முடியாது. காலில் ரத்தத்தோட அவர் எவ்வளோ டெடிக்கேஷனாக கொடுத்துருப்பாருன்னு. அதுக்கடுத்து அவர் சொன்ன விஷயம், என்னை நம்பி எனக்காக கொடுத்த எங்கள் கேப்டன் தோனிக்காக நான் இது கூட பண்ணலாம் இப்படி அப்படின்னு. சார் அதே விஷயத்த இப்போ இவரும் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. குறிப்பாக நேற்று நடந்த மேட்ச்சில் நம்ம மிட்சலை பற்றி ஒரு விஷயம் கண்டிப்பாக சொல்லியே ஆகணுங்க. எஸ், கேச்சஸ். ஸோ நேற்று மேட்ச்சில் எந்த பக்கம் திரும்பினாலும் அவர் தான் கேட்ச் பிடிக்கிறாரு. அது எப்படின்னு எனக்கும் தெரில. ஒரு தோனி அங்கே நிற்க வைக்கிறாரா, இல்லாட்டி அவர் பொசிஷனுக்கே பால் போச்சான்றது தெரில. ஆனால் அவர் மட்டுமே நேற்று பார்த்தீங்கன்னா 5 கேட்சஸ் எடுத்திருக்காரு. ஸோ ஒவ்வொரு கேட்சுமே எவ்வளோ வேல்யூபிளான கேட்சுன்னு சொல்லிட்டு அவர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கு. அதிலும் ஃபஸ்ட்டு கேட்ச் அண்ட் செகண்ட் கேட்ச் பிடிக்கும்போது நமக்கும் தெரிஞ்சிருக்கும் அந்த 2 விக்கெட்ஸுமே எவ்வளோ குரூஷியலான விக்கெட்ஸ் அப்படின்றத கண்டிப்பாக அதை மறந்துடவே முடியாது. ரெண்டாவது ஃபீல்டிங் வரும்போது ஒரு இன்டர்நேஷ்னல் பிளேயர் வந்து எந்த அளவுக்கு இருப்பாங்க அப்படின்றத அவர் நேற்று நிரூபிச்சிருக்காருன்னு தான் கண்டிப்பாக சொல்லணும். இந்த விஷயம் நடந்திருக்க காரணம் கண்டிப்பாக நம்ம தலை தோனிக்கு தான் வந்து எல்லா கிரெடிட்ஸ் கண்டிப்பாக போய் சேரும். உண்மையில ஒரு இன்டர்நேஷ்னல் பிளேயருக்கு எந்த அளவுக்கு வாய்ப்பு கொடுக்குன்றதை அவர் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சிருந்தனால தான் இந்த அளவுக்கு அவர் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு ரீசனாக அமைஞ்சிருக்குன்னு தான் கண்டிப்பாக சொல்லணும். இப்போ நம்ம டீமோட ஃபார்ம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு தான் சொல்லணும். அதில் நம்ம பவுலர்ஸ் கம்பேக் கொடுத்தது நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க, துஷார தேஷ்பாண்டே எதுக்கு அப்படி. நான் கூட ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன், அவரு பாரு இன்னொரு பவுலர் வாய்ப்பு கொடுக்கலான்னு. ஆனால் நேற்று நடந்த மேட்ச்சில் அதுலேயும் ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சேம் தான் கெய்க்வாட்னு நினச்சிருக்காரு. ஆஸ் ஏ கேப்டனா செகண்ட் ஓவர் யாரை கூப்பிடலாம், சரி ஓகே 2 லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் ஒன்று நம்ம முஸ்ஃபிர் ரஹீம் வந்து கூப்பிடலாம், அவர் லெஃப்ட் ஹேண்டடு கரெக்டாக இருக்குன்னு நினச்சிருக்காரு. அவரை கூப்பிட்டப்போ தலை வந்து நீ கிளம்பு உன அப்புறமா கூப்பிடுன்னு சொல்லிட்டு துஷாரா கொடு அப்படின்னு சொல்லணும் அதாகும். ஆனால் நீங்கள் மேட்ச் பார்த்தா கண்டிப்பாக தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். அவர் வந்துட்டு போவார், எதுக்காக வந்தார் எதுக்காக போனான்னு தெரில. ஆனால் இப்போ வந்து நிறைய விஷயங்கள் வருது. தோனி தான் தேஷ்பாண்டேக்கு வந்து அந்த ஓவர் கொடுக்க சொல்லியிருக்காரு. அதுக்கடுத்து தேஷ்பாண்டே வந்து பார்த்தீங்கன்னா வந்தோடனே 4-6 பண்ணலாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் என்னடா இது அப்படின்னு. அதுக்கு திருப்பி வருவார், தலா வருவார், பேசுவார், பேசி முடிச்சோன்னா போனவார் கரெக்டாக ஃபீல்டிங்கை செட் பண்ணுவார், அதே மாதிரி போட்டார், ஹெட் அவுட். அப்போ தான் ஒரு சென்னைக்கு வந்து ஒரு ரிலீஃப். சரி ஓகே, சேம் அடுத்து இம்பேக்ட் பிளேயர் காலி. அந்த ஓவர்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம சென்னைக்கான டேர்னிங் பாயிண்ட் ஆரம்பிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து அவர் விரிச்ச வலையில் சன்ரைஸ் ஹைதராபாத் விழுந்துட்டாங்க அப்படின்னு தான் கண்டிப்பாக சொல்லணும். என்னதான் இருந்தாலும் எல்லா பேரும் யோசிச்சிருக்கலாம், என்ன நீங்கள் 2 தடவை தோத்துட்டீங்க எனக்கு தெரியாதா, உங்கள் கோட்டை நீங்கள் உங்கள் கோட்டையிலே வந்து ஒன்று அடிச்சு போயிட்டான் அப்படிலாம் எல்லாரும் சொன்னாங்க. ஆக்சுவலாக வந்து யானைக்கும் அடுசு இருக்கும்பாங்க, கண்டிப்பாக உண்மைதான். ஆனால் நாங்கள் யானை இல்லை குதிரை அப்படின்ட்டு அடுத்த செகண்ட் ஏஞ்சி இது எங்கள் கோட்டை தான் சொல்லிட்டு தலை நிரூபித்தார் பார்த்தீங்களா, அதுதான் எம்எஸ் தோனி. அந்த அளவுக்கு ஒரு நாலேஜபிளாக அவ்வளோ ஃபீல்டிங் செட்டப்பு, ஒவ்வொரு பேட்ஸ்மேன் என்னென்ன யோசிப்பாங்கன்றதை யோசித்து அதுக்கேற்ற மாதிரி பவுலிங் போட வச்சு அதுக்கேற்ற மாதிரி ஃபீல்டிங் நிற்க வச்சு, இதெல்லாம் வந்து சாதாரண விஷயமே கிடையாது. ஒரு லெஜெண்டால் மட்டும்தான் இந்த அளவு பண்ண முடியும். அதை தான் வந்து அவர் பண்ணிகிட்டு இருக்காரு. அடுத்ததான் நம்ம சென்னையோட பேட்டிங் லைனப் அப்படி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நேற்று மேட்ச் நம்ம மொயின் இருந்தார். எனக்கு தெரிஞ்சு நம்ம லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரியே மொயின் அணியை வந்து கெய்க்வாடோட ஓப்பனிங் பண்ணால் கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். ஆனால் அந்த சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டு அண்ட் நம்ம தலை என்ன யோசிக்கிறாங்கன்னு தெரியல. இருந்தாலும் என்னோட சேர்ந்து நம்ம சென்னை ஃபேன்ஸ் ஃபீல் பண்ணக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மொயின் அன்னைக்கு கெய்க்வாட் வந்தாங்கன்னா கண்டிப்பாக ஓப்பனிங் பேர் வந்து நல்லா பெஸ்ட்டாகவும் இருக்கும். அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னா பவர் பிளேயில் மொயின் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருப்போம் நம்ம எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இதை வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் வந்து அடுத்த மேட்ச்சில் வந்து கரெக்ட் பண்ணுவாங்களா இல்லை வேறு ஏதாவது பிளான் வச்சிருக்கான்னு சொல்லி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்த மேட்ச் அப்படின்னு சொன்னால் நம்ம ஆஸ் யூஷுவல் இன்னொரு லெஜண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்சாப். ஆனால் அவங்க ரீசெண்டாக ஆடின மேட்ச் எல்லாம் நமக்கு தெரியும்னு நினைக்கிறேன், எவ்வளோ பேர் ரெக்கார்டு படைச்சிட்டு வந்திருக்காங்க அப்படின்றத. ஸோ அது வந்து நம்ம சென்னை கோட்டையில் ஈடுபடுமா அப்படின்னா கண்டிப்பாக கொஸ்டின் மார்க் தான். இது வரைக்கும் நாங்கள் கூட யோசிச்சுட்டு இருந்தாங்க, என்னங்க அவ்வளோ பெருசாக இருக்கீங்க இவ்வளோ பெருசாக இருக்கீங்க என்னெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு. ஆனால் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. நம்ம தலைக்கிட்ட வந்தால் நம்ம சென்னை சேப்பா கோட்டையில் வந்து ஒன்றுமே பண்ண முடியுன்றதை நம்ம தலை ஸ்ட்ராங்காக வந்து நிரூபிச்சிருக்காரு. ஸோ இப்போ இருக்கிற சென்னை ஃபேன்ஸ்லாம் எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்கன்றது நமக்கு எல்லாருமே தெரிஞ்ச விஷயம்தான். அதில் ஒரு சின்ன விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் வந்து வீடியோவில் வந்து நம்ம பார்த்துருந்தோம், பேரெல்லாம் டெரராட்டாயா இருக்கு, இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஆனால் மேட்ச் முடிஞ்ச பிறகு என்ன நடந்துச்சுன்னா, பெரிய பெரிய ஆளுகிட்ட எல்லாம் ஃபைட் பண்ணிக்கிறீங்கல்ல, அப்படியே மைண்டன் பண்ணி போய்கிட்டு இருக்க வேண்டியதாடா. அது ஏன்டா கூறுகட்டத்தனமா என்கிட்ட வந்து மோதுறீங்க? இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் அப்படி தான் போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ இருக்கிற சென்னை ஃபேன்ஸாக இருக்கட்டும், நம்ம சென்னை டீமாக இருக்கட்டும், இனிமேட்டு வர எல்லா மேட்சுமே பார்த்தீங்கன்னா கான்ஃபிடண்ட்டாக விளையாடுவாங்கன்றதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஈவன் நம்ம மிச்சலாக இருக்கட்டும் அண்ட் நம்ம தேஷ்பாண்டேவாக இருக்கட்டும்,
அதோட நம்ம கேப்டன் கெய்க்வாட் உண்மையில சொல்கிறேன், கையில் அடிபட்டா கூட அவர் வந்து அவரால் முடிஞ்ச பெஸ்ட்டை கண்டிப்பாக கொடுத்துருக்காரு. அவர் 98ல் செஞ்சுரி மிஸ் பண்ணியிருந்தா கூட அது உண்மையில ஒரு ஃபீலிங் தான். அதுலேயும் சில பேர் வந்து நல்ல வேலை 100 அடிக்கல, 100 அடிச்சிருந்தா கண்டிப்பாக தோற்றுருக்கலாமோ அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. ஆனால் அப்படி கிடையாது. கண்டிப்பாக அவர் கூடிய சீக்கிரம் அதை மாற்றுவாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ இனி அடுத்து வரக்கூடிய மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக பஞ்சாப் மேட்ச் 2 மேட்ச் இருக்குது. ஸோ அவங்க ஆல்ரெடி வந்து நம்ம சென்னை வந்தாச்சு. ஸோ அவங்க வந்து என்ன மாதிரி வெற்றியோட வந்து சென்னையை கையாளுவாங்கன்னு தெரில. ஆனால் சென்னை வந்து ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக வந்து பஞ்சாபை ஃபேஸ் பண்ணுவாங்கன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. உண்மையை சொல்லணும்னா நம்ம இப்போ கூலிப்பட டீசர் கூட பார்த்துருப்பீங்க. கடைசியில் ரஜினி ஒரு டைலாக் சொல்லுவார் நினைக்கிறேன். உள்ளதான் முடிச்சிங்களா இல்லையா? முடிச்சிடலாமா? அந்த டைலாக் இப்போ தோனிக்கு கரெக்டாக ஆப்ட் ஆகுன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. அடுத்து வரக்கூடிய மேட்சஸில் சென்னை என்ன மாதிரி அப்டேட்லாம் பண்ண நல்லா இருக்குன்றதை நீங்கள் நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் மேட்ச்சில் மென்ஷன் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் ஆக்சுவலாக நம்ம T20க்கு போகக்கூடிய இந்தியன் டீம்ஸ் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக எல்லாரும் அவங்களோட கருத்தை சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் உங்களுக்கான டீம் என்னன்றது அதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம வீடியோ பார்த்துட்டே இருங்க. நான் கூடிய சீக்கிரம் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடுபடுறது சண்முகம்.